For class 10 CBSE NCERT exercise 2.2 first வந்து formula பார்க்கலாம். Alpha beta அப்படிங்கிறது zeros of the quadratic polynomial. ax square plus bx plus c அப்படிங்கிறது quadratic polynomial p of x. Suppose இதுவே equal to 0 அப்படின்னு எழுதுனா that is quadratic equation அப்படின்னு சொல்லி எழுதலாம். So since it is p of x, it is quadratic polynomial. So இதனுடைய zeros என்ன ஆல்ஃபாவும் பீட்டாவும். அப்போ sum of the root formula minus b by a. இது b, இது a. Then product of the root c by a. So sum of the zeros minus x coefficient. இது x உடைய coefficient, இது x squared உடைய coefficient அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இதுதான் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். minus x coefficient by coefficient of x squared சொல்லலாம், y coefficient வேண்டாம். then product வந்து c by a. so c வந்து என்ன, இது constant, then a is coefficient of x squared. so இதை லேர்ன் பண்ணிக்க இதான் ஈஸி. ஆல்ஃபா பீட்டாங்கிறது இதனுடைய ஜீரோஸ். ஸோ ஒரு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ, அனதர் ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இது நல்லா பைகட் பண்ணிக்க. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். அதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே ப்ராக்கெட், நம்ம இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அதுதான் ஜென்ரலாக கே அப்படின்னு எழுதியிருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the root x plus product of the root where k not equal to 0. Sum of the root SR, product of the root PR. root 0 எல்லாம் ஒன்று தான். ஸோ sum of zeros, product of zeros. cubic root வர்றப்போ cubic rootனா பவர் வந்து 3. p of x எப்படி இருக்கும், x cube அப்படின்னு சொல்லி பிகின் ஆகும். இதில் sum of the root alpha plus beta plus gamma equal to same minus b by a. இந்த இடத்துல bங்கிறது இங்கே வந்து b coefficient of x, but here b is coefficient of x squared by coefficient of x cube. then product அப்படிங்கிறப்ப 2 எடுக்கணும். alpha beta sum of the product of two roots. so alpha beta beta gamma then gamma alpha equal to c by லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் கொஷின் நம்பர் 1, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ சி த ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 8. இதை இப்படி பிரிச்சுக்க, மல்டிப்ளை பண்ணால் minus 8, தென் add or subtract means minus 2. so minus 4 plus 2 minus 2, இதை ப்ராடக்ட் பண்ணுறப்போ minus 8. so x minus 4 x plus 2. ஸோ இதனுடைய ஜீரோஸ் என்ன, ஆப்போசிட் சைன் minus 4னா plus 4 plus 2னா minus 2. ஏன் இந்த ஜீரோன்னு சொல்லணும்னா இங்கே 4 minus 4 என்ன ஆயிரும், 0 ஆகுதா, தென் minus 2 plus 2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ ஜீரோஸ் ஆர் திஸ் ஒன், தோஸ் ஜீரோஸ். ஸோ 4 and minus 2 are zeros. ஸோ 2 zeros நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரூட் எடுக்கணும். சம் ஆஃப் த ரூட் என்ன, கொஸ்டினில் வந்து கோஎஃபிஷியன்ட்டை வச்சு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வாட் இஸ் ஏ, 1, b minus 2, c minus 8. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்க. ஸோ சம் ஆஃப் த இதுக்கு வந்து இங்கே நான் ஒரு ஸ்டெப்பு சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இது தனி, இது தனி, இந்த ரெண்டு ஈக்குவல்னு காமிக்க போகிறோம். இப்போ சம் ஆஃப் த ரூட் சொல்லிட்டோம், ஆன்சர் வந்து 2ன்னு வந்துடுச்சு. இப்போ கோஎஃபிஷியன்ட்டு வச்சு எடுக்கக்கூடிய ஆன்சரும் 2ன்னு வரணும். ஸோ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, -2, ஏற்கனவே ஃபார்முலார் ஒரு மைனஸ் ப்ளஸ் 2. தென் எக்ஸ் ஸ்கொயர்டுனுடைய கோஎஃபிஷியன்ட் a. ஸோ இங்கே 1. ஸோ மைனஸ் b by a. ஸோ ஈக்குவல் டு திஸ். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஆல்ஃபா என்ன 4, பீட்டா -2, ஸோ -8. ஸோ இந்த ஆன்சர் நம்ம சி பை ஏலையும் வரணும். வாட் இஸ் சி, சி ஈக்குவல் டு -8, a ஈக்குவல் டு 1.
ஸோ -8/1, ஸோ -8. ஸோ இங்கேயும் -8. ஹென்ஸ் 4s² - 4s + 1. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4 இது இந்த மாதிரி இப்படி போட்டுக்க. மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் ஆர் செப்பரேட் மீன்ஸ் -4. ஸோ -2 -2 -2 -2 மல்டிப்ளை பண்ணுறப்ப +4. தென் ஹியர் ஆட் ஆர் செப்பரேட் மீன்ஸ் -4. இந்த 4s கீழே இப்படி எழுதிக்க. 4s இது கேன்சல் ஆகிட்டு you are getting 2s - 1, then 2s - 1. ஸோ s = இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்தால் +1, ஸோ /2. ஸோ ட்வைஸ், ஏன்னா ஈக்குவல் ரூட்ஸ் வருது. ஈக்குவல் ரூட்ஸ் வர்றப்போ நம்ம ட்வைஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஈக்குவல் ரியல் ரூட்ஸு. ஸோ இதுதான் ஜீரோஸு. ஸோ s = 1/2, 1/2 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தென் இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ஃபா வந்து ஆஃப், பீட்டாவும் ஆஃப். ஸோ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடி 1, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடி. இதுவே கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ சேம் சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா என்ன? -b/a. ஸோ பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு ABC எடுத்துருக்க. A என்ன? 4. தென் B -4, C 1. அந்த பாலினாமியல் பார்த்து நம்ம இதை எழுதிட்டோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, தென் A வேல்யூ 4. ஸோ ஆன்சர் 1. நம்ம இங்கே சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் C/A. வாட் இஸ் C? 1. A 4. 1/4. இதுவும் 1/4. ஸோ இதை 1ன்னு மார்க் பண்ணிக்க. இதை டோட்டலாக 2ன்னு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரம் 1 to hence it is verified. Now question number 3. This is A = 6. Then B = -7. Then C = -3. இது ஆர்டராக எழுதிக்கிறோம். ரைட் இன் ஆர்டர். தென் மல்டிப்ளை பண்ணால் -18. ஆட் ஆர் செப்பரேட் மீன்ஸ் -7. ஸோ 9 2s are. இந்த மிடில் டேர்ம்னுடைய சைன் எடுத்து ஆல்வேஸ் யூ யூஸ் ஃபார் கிரேட்டர் நம்பர். எப்போவுமே கிரேட்டர் நம்பருக்கு தான் அது யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ்ஸு. இந்த 6x கீழே எழுதிக்க. இதெல்லாம் கேன்சல் ஆக போக இது வரும். ஸோ இதனுடைய ஆப்போசிட் சைன் தான் ஜீரோஸு. இந்த 2 வந்து கீழே வருது. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் திஸ் இஸ் 0 வென் இது அந்த கண்டுபிடிச்ச மெத்தட் x = 3/2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடி. ஸோ சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா வேல்யூ எது வேணாலும் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். -1/3, பீட்டா = 3/2. திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேக் LCM and when you add you are getting 7/6. Now product of the root, product alpha into beta. So -1/2. இதை அப்படியே 1ன்னு மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் வித் கோஎஃபிஷியன்ட் வச்சு வெரிஃபை பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஆர்டினரியாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. நவ் யூஸிங் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா -b/a c/a. So this is A, B, C. Substitute here. Here mark it as 1 and mark it as 2. 1 = 2. Hence it is verified. Now question number subdivision 4. 4u² 8u. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இல்லை. You take 4u காமன். இதில் 4 இருக்குது, ரெண்டுலேயுமே u இருக்குது, காமனாக எடுத்துக்க. மீதி என்ன வரும்? ஒரு u. தென் இங்கே வந்து 2. ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 0ன்னு அர்த்தம். இங்கே +2. ஸோ ஜீரோஸ் என்ன வரும்? 0 தென் +2 அப்படிங்கிறப்ப -2. தே ஆர் த ஜீரோஸ். தென் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்க, அனதர் ஒன் டேக் பீட்டா. இங்கே எழுதியிருக்கேன். தென் இதை ஆட் பண்ணினீங்கன்னா -2 ஆல்ஃபா பீட்டா 0. இதை அப்படியே 1ன்னு மார்க் பண்ணிக்க. சேம் மெத்தட். நவ்
using the formula. Sum of the root formula என்ன minus b by a. Product of the root c by a. இங்கே வெரிஃபை பண்ணுறப்போ ஜஸ்ட்டு ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ A4 இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது வந்து A and this is B. C வந்து இல்லை. ஸோ 0. Substitute minus B by A then C by A. So 1 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ hence verified. Now subdivision 5. Then இதுலேயே அப்படி தான் நம்ம இந்த 15 எப்படி எழுதுகிறோன்னா root 15 whole square எழுதிக்கிறோம். So that you are finding a plus b into a minus b. அப்போ what is zeros? Plus root 15 na minus root 15, minus root 15 na plus root 15. So one alpha ன்னு வச்சுக்க, another one beta அப்படின்னு வச்சுக்க. Now find sum of the root. So alphaவையும் பீட்டாவை ஆட் பண்ண 0. alpha into beta multiply பண்ணுறப்போ root 15 into root 15 15 இந்த minus. Mark it as 1. இப்போ ஃபார்முலா என்ன மைனஸ் பி பை ஏ. பி பை ஏ பி சி எடுத்துருக்க. இதில் ஏ என்ன 1, பி இல்லை, டி டேர்மே இல்லை. ஸோ அது 0 ஆயிரும். இது வந்து சி. ஸோ ரைட் ஏ பி அண்ட் சி. சம் ஆஃப் த ரூட் மைனஸ் பி பை ஏ 0 by 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சி பை ஏ minus 15 by 1. Mark it as 2. So 1 equal to 2. இங்கே 1ல் வர ஆன்சரும் then 2ல் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். hence verified. Now subdivision 6. 3x squared minus x minus 4. இதில் இந்த 3யும் minus 4ஐயும் மல்டிப்ளை பண்ணு minus 12. then நடுவில் என்ன இருக்குது மிடில் டேர்ம் minus 1. அப்போ கண்டிப்பாக என்ன வரும் 4 3s are. ஸோ 4 3s are 12. மிடில் டேர்ம்னுடைய சைனை யூ யூஸ் ஃபார் கிரேட்டர் நம்பர். இதில் எது கிரேட்டரோ அதுக்கு தான் மிடில் டேர்ம் நம்ம சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணால் அப்போ கரெக்டாக வரும், தப்பே வராது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இந்த 3xை கீழே போட்டுக்கோ. இங்கே 3x 3x 3 3 கேன்சல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே 3x மைனஸ் 4 3x மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஜீரோஸ் என்ன வரும்? இதனுடைய ஆப்போசிட் சைன் மைனஸ் 4னா ப்ளஸ் 4/3 plus 1 அப்படின்னா minus 1. they are the zeros of p of x. so once you know zeros, 1 வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்க, another 1 பீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. you take LCM and cross multiply. you are getting 4 minus, this is a and b என்ன minus 1, c minus 4. So you are substituting bக்கு -1. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸு, அது இல்லாமல் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஏவோட வேல்யூ 3. தென் சி பை ஏ -4/3. share it to your friends and subscribe my channel Gomadi Maths and English. Thank you.